ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சாதா ப்ளவுஸை வந்து எப்படி வந்து எளிமையாக நம்ம வந்து ஈஸியாக புரிகிற விதமாக வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து போன வீடியோவிலே வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த ப்ளவுஸை தான் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கட் பண்ணியிருந்ததை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பட்டி, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து என்ன கலர் வந்து ப்ளவுஸு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே கலரில் நூல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஆர்காட் பண்ணி விட்டுருக்கோம். பேக் சைடில் நம்மளுக்கு எவ்வளோ அளவு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்காட் பண்ணி விட்டுருக்கோம்ல. இப்போ கீழே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கணும். நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து கீழே மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம அந்த 1/4 இன்ச்சை நம்ம மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பாருங்கள், இந்த ஆர்காட் பண்ணி விட்ருக்கோம்ல, அதவே வந்து நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். அந்த அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி இந்த 1.25 இன்ச் மீதி இருக்குது பார்த்திங்களா, அது இந்த மாதிரி மடித்து லாஸ்ட்டு வரையுமே வந்து இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. அப்போ வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப இது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பாருங்கள், மொதல் தையல் வந்து கீழே போட்டிருந்தோம். தையல் வந்து பாருங்கள், அந்த கார்னரில் வந்து போடுங்க. இடுப்புக்கு வந்து 2 தையல் வந்து அதாவது வந்து நல்ல பக்கம் வந்து ஒரு தையல் மட்டும்தான் தெரியும். பேக் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த உள்புறம் வந்து 2 தையல் தெரியும். இந்த மாதிரி நம்ம பேக்கை வந்து தைச்சிக்கலாம். இப்போ தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள், உள் சைடு வந்து பாருங்கள் 2 தையல் தெரியுது. இப்போ வந்து பேக் பீஸில் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு கிளாத் வந்து விட்டுட்டு நம்ம மடக்கி வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக தான் வந்து அந்த பேக் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போதே வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து அந்த பேக் பீஸில் வந்து என்ன அளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து வந்து டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச் வந்து எடுத்திருப்பாங்க. நான் வந்து அந்த பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதவே வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே வரையுமே உங்களுக்கு எடுத்தனால தான் வந்து பாருங்கள், நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் வந்து சேர்த்தே இருக்கும். நம்ம தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அதை கட் பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து நான் 2 இன்ச்சை நான் விட்டுட்டு மடக்கி இந்த மாதிரி வந்து டாட் பிடிப்பேன் எப்பயுமே. இந்த மாதிரி மடக்கி நம்ம டாட் பிடிக்கிறப்ப 2 டாட்டுமே வந்து பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் கீறி விட்ட இடம் பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு அச்சு தெரியுது. இப்போ நம்ம அதவே பிடிச்சிட்டு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ், அதாவது வந்து கீழே வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம பிடிச்சாவே போதும். அளவு ப்ளவுஸில் வந்து பாருங்கள் 1/2 இன்ச்சு கொஞ்சம் கூடுதலாகவே வந்து பிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து எவ்வளோ பிடிக்கணும், மேலே வந்து எவ்வளோ லென்த் வந்து மேலே வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்டு நம்ம வந்து டாட்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு டாட்டையும் வந்து நம்ம பிடிக்கணும். பாருங்கள், இன்னொரு பக்கமும் அந்த அச்சு தெரியுது. அதவே வந்து நம்ம டாட்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கீழே டாட் என்ன அளவு இருக்கோ அதையே வந்து இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 2 டாட்டுமே வந்து ஒரே அளவுகளில் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம 2 பக்கமுமே வந்து டாட் பிடிச்சாச்சு. கையோடு அந்த பிசுறெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன். இந்த டாட் வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக பிடிச்சிருக்கோம்னு பாருங்கள். 2 டாட்டுமே வந்து நம்மளுக்கு ஓர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து டாட் பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பாருங்கள், ஏற்கனவே வந்து நான் அந்த ஆர்காத்லாம் பண்ணி விட்டு மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த குண்டூசி எடுத்து இந்த மாதிரி நம்ம எங்கனையெல்லாம் டாட் 3 இடத்துல பிடிப்போம்ல, அதை வந்து இந்த மாதிரி குத்தி நம்ம இன்னொரு துணிக்கும், அதாவது வந்து அடியில் வந்து 2 பக்கமும் அந்த ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி குத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைடுமே ஒரே அளவுகளில் நம்ம பிடிக்க முடியும். அதனால் வந்து அந்த குண்டூசி வச்சு குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பக்கம் வர டாட்டை அந்த பக்கம் மடிக்கணும், இந்த பக்கம் வர டாட்டை இந்த பக்கம் மடிக்கணும். நீங்கள் 2யுமே வந்து ஒரு சைடாக வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ஃப்ரண்ட்டுமே ஒரு பக்கமாக போயிடும். அதை வந்து நம்ம கவனமாக வந்து பார்த்து தைக்கணும். வந்து பாருங்கள், மேலே வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்கு அளவு போட்டிருப்போம்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். நம்மளுக்கு கொஞ்சம் கோணல் மாணலாக இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கோடு வந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து தைக்கணும்.
ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். அதனால் வந்து எப்போ வந்து நீங்கள் டாட் பிடித்தாலும் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மெயின் டாட்டை வந்து பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஊக்குப்பட்டி சைட்லேருந்து வர டாட்லேயும் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டு நம்ம அளவு வச்சுருப்போம்ல அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு டாட்டையும் வந்து நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. அதே போல் பாருங்கள், இப்போ 2 டாட்டை நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் 3வது டாட் வந்து நம்மளுக்கு அதுவே வந்து விடுகும். அதவே வந்து நம்ம பிடிச்சி இந்த மாதிரி மேலே வந்து 1/4 இன்ச்சும் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அந்தளவுக்கு வந்து தையல் போட்டு நிப்பாட்டிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம டாட் பிடிச்சாச்சு. கப் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது பாருங்கள். உள்புறம் திருப்பி விட்டு அந்த டாட் நம்ம பிடிச்சிருக்க இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நகத்தை வச்சு லைட்டாக கீறி விடுங்க. துணி டேமேஜ் ஆகிடாமல் லைட்டாக மட்டும் அந்த மாதிரி கீறி விடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள் அயன் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு சைடு நம்ம எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரியே வந்து பாருங்கள் இந்த சைடு மடக்கி இப்படி பிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு 2 சைடும் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் 2யுமே வந்து ஒரே சைடே நீங்கள் பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து ஒரே பக்கம் வந்துடும். அதனால் வந்து அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி கரெக்டாக முதல்லே வந்து நம்ம பார்த்து தைச்சிக்கணும். ஒன் சைடு நம்ம எப்படி நம்ம தையல் போட்டோமோ அதே மாதிரியே வந்து பாருங்கள் இன்னொரு டாட்டையும் வந்து நம்ம 2 தையல் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம 2 பக்கமுமே வந்து கரெக்டாக வந்து டாட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் முன்னாடியும் பாருங்கள் ஒன்று போலயே இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம அளவெடுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒன்று போல் இருக்கும். இப்போ வந்து நம்ம கையை வந்து நம்ம எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கையோட அளவுக்கு வந்து நம்ம சிசர் கட் போட்டு விட்ருக்கோம். அந்த சென்டராக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணாமே தேய்ங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம குழிவாக கட் பண்ணுவோம்ல கைக்கு, அது வந்து நம்மளுக்கு முன்ன பின்ன மாறிடாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம 2 கையும் வந்து ஒரே சைடு போயிடும். அதனால் வந்து நீங்கள் நடுவில் வந்து அதை கட் பண்ணாமல் நம்ம கீழே வந்து கைக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம கிளாத் விட்டுருந்தோம். அதை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கீழே வந்து இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம தைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த அர்க்காட் பண்ணி விட்டுருக்கோம்ல அதவே வந்து டபுளாக இந்த மாதிரி மடக்கிட்டு சென்டராக தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம கைக்கு வந்து ஹெம்மிங் போட்டுட்டு அந்த தையலை வந்து நம்ம பிரித்து விட்டுருவோம். இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறனால. இப்போ நம்ம கையை வந்து 2 கையும் தைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம நேராக வந்து நம்ம அப்புறம் வந்து 2 கையும் தனித்தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நீங்கள் கட் பண்ணுறத விட நீங்கள் லாஸ்ட்டாக தைச்சிட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 கையுமே வந்து ஒரே சைடு போயிடாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இதை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த குழிவான பகுதி வந்து நம்மளுக்கு மாறவே கிடையாது. நீங்கள் தவறுதலாக கொஞ்சம் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் மாறிடும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கையை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பட்டி வந்து நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள் நான் 2 கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு 4 பீஸ் வர்ற அளவுக்கு வந்து நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். ஒரு பட்டிக்கு வந்து நம்மளுக்கு 3 பீஸ் வேணும். அதனால் நம்ம மெயின் கிளாத்தில் 2 பீஸும் லைனிங்கில் வந்து நான் 4 பீஸும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பட்டியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. பட்டியும் வந்து நம்மளுக்கு ஒரே சைடு வந்துடக்கூடாது, 2 சைடும் மாற்றி வரணும். அதனால தான் வந்து நம்ம சிசர் கட் போட்டு நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கணும். இப்போ நான் வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுக்குங்க மாறிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பட்டியை வந்து கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாங்க. அதே மாதிரி அந்த 3 கிளாத்தும் வந்து கரெக்டாக ஒரே போல் இருக்கான்னு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த அம்புக்குறி வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அடுத்த அம்புக்குறி வந்து கரெக்டாக இந்த மாதிரி மாறி இருக்கணும். இந்த அம்புக்குறி வந்து ஆப்போசிட்டில் நீங்கள் வச்சு தைச்சிட்டிங்கனாவே பட்டி வந்து நம்மளுக்கு 2 சைடும் கரெக்டாக கிடச்சிரும். ஒரு பட்டியை தைக்கும் போதே இன்னொரு பட்டியை வந்து நீங்கள் தைச்சு அப்புறம் வந்து நம்ம அதை ஓரமாக வச்சுட்டு கூட லாஸ்ட்டாக கூட ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தைக்கிறப்பே வந்து ஒரு பட்டி தைக்கும் போதே இன்னொரு பட்டியும் கூடையே வந்து தைச்சி வச்சுருங்க.
இப்போ நான் மார்க் பண்ணல அங்கனக்குள்ளே வந்து நம்ம அந்த படிமான தையல் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுவே வந்து இப்படி திருப்பிட்டு மேலே வந்து லைனிங் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு தையலை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ மேலே வந்து நம்ம பட்டியோட அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பட்டியை நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இன்னொரு பட்டியும் நம்ம திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் போட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த 2 பட்டி வந்து மெயின் பட்டியை மட்டும் நம்ம அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மேலே வைக்கிற அந்த கிளாத் வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வந்து அளவெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பீஸ் கொடுத்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரே அளவில் தான் கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பாருங்கள் பட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு பட்டியில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் 2 பட்டியும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து முன்ன பின்ன போயிடாமல் அந்த அம்புக்குறியெல்லாம் போட்டு நீங்கள் பட்டி வந்து மாறிடாமல் தைச்சிக்கோங்க. வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் அந்த பட்டியும் வந்து நம்ம இணைக்கணும். வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை எடுத்து வச்சுட்டு பட்டி வந்து ஒரு பட்டி இந்த சைடும் ஒரு பட்டி இந்த சைடும் நம்மளுக்கு வரணும். பட்டி வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து 2 இருக்குது. மெயின் கிளாத் வந்து 1 இருக்குது. அதுக்கு லைனிங் பீஸை மட்டும் ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி எடுத்துருங்க. நம்ம பட்டியில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி முன்னாடி தள்ளி இருக்கணும். 1/4 இன்ச் தள்ளி இருக்கணும். 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் வந்து போடணும். உள்ளே வந்து நம்ம அந்த மெயின் டாட் பிடிச்சி விட்டுருப்போம்ல அது ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் மடக்கி விட்டுக்குங்க. 2 இதுலேயுமே ஒரு இதில் எப்படி மடக்குறீங்களோ சேம் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்லேயும் அதே சைடு பார்க்குற மாதிரி தான் வந்து நம்ம தைக்கணும். மாற்றி மாற்றி தைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் பீஸை வச்சு நம்ம ஏற்கனவே முன்னாடியே வந்து அளந்து பார்த்துக்கோங்க. ஒரு பட்டியை மட்டும் நம்ம வச்சு தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பீஸை வச்சு கரெக்டாக இருக்கா சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு பட்டியை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பட்டியை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைக்க போகிறோம். அதனால் முன்னாடியே வந்து இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து மேலே வந்து அந்த ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நம்ம தைச்ச இடம் வருது பாருங்கள். அதை கரெக்டாக இன்னொரு பட்டி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு தையல் நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அதே மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். முன்ன பின்ன போயிடாமல் தையல் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் நம்ம தையல் எங்கனக்குள்ளே போட்டோமோ அதே 1/2 இன்ச் வந்து கடைசி வரை வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு அந்த சின்ன சின்ன அர்க்காத் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அப்போ அந்த போட் மாதிரி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம தைச்சதுவே வந்து இப்போ நான் எப்படி வந்து எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா பட்டி வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் ஆயிரும். அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல். வந்து பாருங்கள் உள் சைடும் வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் ஆயிடுச்சு. வெளியிலையும் வந்து அந்த பிசுறு தெரியாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போயும் வந்து நம்ம பேக் பீஸை வந்து வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பட்டி வந்து ஏற்கனவே வந்து கரெக்டாக தான் கட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிற நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். நீங்கள் வந்து அந்த பிடிக்கிறது தையல் மட்டும் நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச் பிடிச்சிருக்கோமான்னு மட்டும் பார்த்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் தைக்கிறப்போ ஒரு 3/4 இன்ச் இல்லாட்டி ஒரு 1/4 இன்ச்சை வந்து நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுகளில் வந்து மாற்றம் வரும். நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ 1/2 இன்ச் விட்டோம்னா 1/2 இன்ச்சை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக தாங்க வரும். இப்போ ஒரு பட்டி எப்படி இணைச்சோமோ அதே மாதிரியே இன்னொரு பட்டி வந்து நம்ம இணைச்சிக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பொறுமையாக தாங்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பிகினர்ஸும் வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க. பிகினர்ஸ்க்கோசரம் தான் வந்து நம்ம இவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா அவங்களும் வந்து தையல் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். இப்போ வந்து பாருங்கள் நான் தைச்சிக்கிட்டே இருக்கும்போது எடுத்துட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து. இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம அந்த மெயின் டாட் பிடிச்சோம்ல அது வந்து முன்னாடி அந்த ஊக் பக்கம் தெரிகிற மாதிரி வந்து மடக்கி விட்டு தான் நான் தைப்பேன். இப்போ நம்ம எப்படி தைச்சாலும் அதாவது வந்து அந்த 2 ஃப்ரண்ட்டும் வந்து அந்த மெயின் டாட்டை வந்து நம்ம திருப்பி தைக்கிறது வந்து ஏதாவது ஒரு சைடு பார்க்குற மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த 1/2 இன்ச் தையல் போட்டோம்ல அதே மாதிரியே 1/2 இன்ச் வந்து ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
நான் பொறுமையாக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை மீறியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு சைடு நம்ம ஃப்ரண்ட்டு பட்டியும் தைச்ச மாதிரி இன்னொரு சைடும் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து 2 ஃப்ரண்ட்டும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தைக்கிறப்பயே வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சரி பார்த்து தைக்கிறப்ப நம்மளுக்கு டைமும் வந்து மிச்சமாகும். தைக்கிற ஆர்வமும் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து தைச்சி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து நம்ம அளவு எடுத்து நம்ம பார்க்குறப்ப ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து அதை நம்ம ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் டென்ஷன் அந்த தலைவலி வந்து ரொம்ப வந்துடும். அதனால் வந்து நீங்கள் தைக்கிறப்பயே வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்கிறப்ப வந்து உங்களுக்குமே வந்து தைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதே வந்து நம்ம இந்த பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கிளாத் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 இன்ச் கிளாத் வந்து 2 பீஸ்க்குமே வந்து 2.5 இன்ச் கிளாத் தான் எடுப்பேன். நான் தைக்கிற விதத்தை வந்து நீங்கள் பாருங்கள். கீழே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையல் போடணும். இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கி போட்ட தையலை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம சென்டராக வந்து தையல் விழுகணும். இது வந்து அந்த வி மாதிரி பிடிப்போம்ல அந்த சைடு வர்றது. கீழே வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டு நம்ம மேலே வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் வந்து அந்த பக்கமும் வந்து 2.5 இன்ச் கிளாத் தான் எடுத்தேன். ஊக்பட்டிக்கும் வந்து நான் 2.5 இன்ச் கிளாத் தான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரியே கீழே 1/2 இன்ச் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து மேலே வரையும் தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் இப்போ நான் வந்து எங்கன புள்ளி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அங்கன வந்து நம்ம அந்த படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கிங்க அந்த துணியை வந்து மடக்கிட்டு இங்கே வந்து நம்ம சென்டராக வந்து இப்போ நம்ம மடக்கிற துணியில் வந்து சென்டராக வந்து தையல் விழுகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்து போட்டோம் பார்த்திங்களா அந்த 1/4 இன்ச் தையல், அந்த 1/4 இன்ச் தையலை வந்து நம்மளுக்கு மூடுற அளவுக்கு அந்த துணி இருந்தால் போதும். கவர் ஆகிற மாதிரி நம்மளுக்கு துணியை விட்டுட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 2.5 இன்ச் கிளாத்தும் எடுக்கலாம். நீங்கள் வந்து இதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 இன்ச் கிளாத்து கூட நம்மளுக்கு வந்து அந்த ஊக்பட்டி சைடுக்கு நம்மளுக்கு போதுமான அளவு. நான் வந்து எப்பயுமே வந்து அந்த கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன். தைச்சி முடிச்சுட்டு அதை மடக்கி 3/4 இன்ச் அளவுக்கு வர்ற அளவுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி வந்து தைச்சி விட்ருவேன். இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பாருங்கள் ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரே அளவுகளில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஊக்பட்டியும் வீப்பட்டியும் வச்சு பார்க்குறோம். ரொம்பவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள் நம்ம 2 சைடும் வந்து டாட் போட்டது பூராமே வந்து கரெக்டாக ஒரே அளவுகளில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ ப்ளவுஸும் வந்து நம்மளுக்கு எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் பேக் சைடு வந்து நம்மளுக்கு ரைட் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் பக்கம் அதாவது வந்து அந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்மளுக்கு மேலே வந்து ராங் சைடு தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம தைச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டையும் நம்ம வச்சு 1/2 இன்ச் போட்டு தைச்சி முடிச்சுட்டு 2 தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கழுத்து பீஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் முதையே வந்து நம்ம கட்டிங் வீடியோவிலே பார்த்துருப்போம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம இணைச்சிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் சைடு வந்து இந்த மாதிரி கூர்மையாக வெட்டி விட்டு இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சென்டராக வந்து தையல் போடணும். இதே மாதிரியே வந்து எல்லா பீஸையும் வந்து நம்ம இணைச்சிக்கிடலாம்.
நம்ம வந்து இந்த பீஸ் வந்து நேர் பீஸும் கூட நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த வளைவான கழுத்து வரனால நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சிட்டாலே வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு அந்த கழுத்தெல்லாம் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் தான் வந்து எடுப்பேன். இப்போ வந்து இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீஸரெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ஓரமாக வந்து தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ எதுக்கு நம்ம வந்து இந்த ஒன் சைடு வந்து தைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார் நெக் கழுத்து. அதனால் வந்து தான் நம்ம இந்த ஒன் சைடு வந்து இந்த மாதிரி அடிக்கிறோம். இதே வந்து நீங்கள் ரவுண்டு கழுத்து அப்படின்னா நம்ம வந்து அது ரவுண்டு கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக வந்து நம்ம அடிக்க தேவை கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு மேலே தெரிகிற மாதிரி அந்த கிராஸ் பீஸை வச்சுட்டு அந்த ஊக் பக்கம் சைட்லேருந்து அந்த கழுத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு வந்து கழுத்தை வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது கிராஸ் பீஸ் தான் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இருந்தாலும் ஒரு 3 ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்குங்க. வச்சு விடும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் அழகாக வந்து திரும்பி கொடுக்கும். நான் பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் மிஷினை விட்டு வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 வந்து ஃப்ளீட் இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போடுறப்ப அழகாக வந்து நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கழுத்து முடிகிற வரையுமே 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி அந்த நம்ம ஷோல்டர் பிடிச்சிருப்போம்ல தையல், அது வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்மளுக்கு பேக் சைடு அந்த பிசுறு போகிற மாதிரி வைங்க. நம்ம தைச்ச அந்த 1/2 இன்ச் கிளாத் வந்து நம்மளுக்கு பேக் சைடு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார் நெக்கில் வந்து அந்த 3 பக்கம் வந்து அந்த பெண்டு மாதிரி வளையும் இல்லை, அங்கன வந்து இப்போ நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். அந்த பெண்டு வளையிற இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கன வந்து துணியை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃப்ளீட் வச்ச மாதிரி மடக்கி விடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளீட் வச்ச மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த 1/4 இன்ச் அளவுக்கிட்ட போய் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கிட்ட நிப்பாட்டி தான் நம்ம ஊசியை வந்து குத்தி நிப்பாட்டிட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டார் நெக் வந்து உங்களுக்கு நம்ம என்ன கழுத்து வடிவம் பண்ணுறோமோ அதே மாதிரியே வரும். இந்த ஸ்டார் நெக், பா நெக்குக்கெலாம் வந்து அந்த கூர்மையாக இருக்க பகுதியில் போய் ஊசியை வந்து குத்தி நிப்பாட்டிட்டு அப்புறம்தான் வந்து நம்ம திருப்பி தைக்கணும். அதே மாதிரியே வந்து அந்த 3 பெண்டுக்கிட்டையும் வந்து ஊசியை கரெக்டாக 1/4 இன்ச் போட்டு அந்த ஊசியை நிப்பாட்டி அப்புறமா வந்து திருப்புங்க. நம்மளுக்கு வந்து இந்த கழுத்து தைக்கிறதுல வந்து 3 தடவை நம்ம தைக்க வேண்டியது வரும். அந்த 3 டைமுமே வந்து அந்த பெண்டுக்கிட்டையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து திரும்பி தைக்கிற மாதிரி அந்த ஒரு இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் வர்ற இடத்துக்கிட்டையும் வந்து 3 ஃப்ளீட் வச்சுட்டு கழுத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மடக்கி தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு அங்கனங்கன வந்து அர்க்காத் போட்டு விட்டுருங்க. கரெக்டாக வந்து அந்த 3 பெண்டு இருக்குது பார்த்திங்களா, அங்கன வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அர்க்காத் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி அந்த துணியை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோம்ல அந்த துணியை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலே வந்து அந்த தையல் விழுகிற மாதிரி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு வாங்க. இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து நம்ம இன்னும் தையல் போடவே இல்லை. இந்த சைடு வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். இதை வந்து நம்மளுக்கு மடக்கிறப்ப வந்து பாருங்கள் அழகாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த மடங்கி கொடுக்குது. அந்த கழுத்தோட வடிவமும் பாருங்கள். ஆனால் இந்த கழுத்தை வந்து நம்ம தையல் போடவே இல்லை. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அந்த துணி வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து அந்த கழுத்தை வந்து திருப்பி தைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் படிமான தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கழுத்தை வந்து திருப்பி தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு அசால்ட்டாக வந்து திரும்பி கொடுக்கும். அதனால் வந்து இந்த ஒரு தையல் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் படிமான தையல் போட்டே வந்து திருப்புங்க. இப்போ அதே மாதிரி அந்த 3 பெண்ட்லேயும் கரெக்டாக வந்து நிப்பாட்டி ஊசியை நிப்பாட்டி திருப்பி விட்டுருங்க. நீங்கள் வந்து தைக்கும்போது இந்த 3 டைம் இல்லை 4 டைம் வந்து நம்மளுக்கு இந்த கழுத்து பீஸவே தைக்கிற மாதிரி வரும். அந்த 4 டைமுமே வந்து அந்த கார்னர் பகுதி வந்து கரெக்டாக திரும்பி கொடுக்குற மாதிரி வைங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த ஊசியை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து குத்தி நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறிடும். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து நான் எங்கன வந்து ஊசியை குத்தி நிப்பாட்டியிருக்கேன்னு பாருங்கள். அந்த பெண்டுக்கிட்டையெல்லாம் வந்து கரெக்டாக குத்தி நிப்பாட்டி திருப்பணும். அதே மாதிரி இந்த அர்க்காத் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து அந்த பெண்டுக்கிட்டையெல்லாம் அர்க்காத் பண்ணி விட்டுருங்க.
இப்போ அதே மாதிரி இந்த சைடு இப்போ நம்ம தைச்சி விட்டோம்னா அதவே வந்து நம்ம உள்புறமாக, அதாவது வந்து அந்த ராங் சைடு திருப்பி அப்படி தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து அந்த துணி தூக்காத மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த துணியோட கார்னரில் அந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோம்ல, அந்த துணியோட கார்னரில் வந்து இப்போ நம்ம தைச்சிட்ருக்கோம். அடுத்து வந்து நம்ம கழுத்தோட கார்னரில் வந்து இன்னொரு தையல் போடணும். 2 தையல் போடுறப்ப நம்மளுக்கு கழுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு அப்படியே குத்தி மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ கழுத்தோட கார்னரில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். போட்டது வந்து கீழே போட்டிருந்தோம். இப்போ வந்து கழுத்தோட கார்னரில் வந்து மேலே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கழுத்துக்கு மட்டும் நம்மளுக்கு 4 டைம் வந்து நம்ம தைக்க வேண்டியதாக இருக்கும், திருப்பி திருப்பி. நீங்கள் ஒரு 2 டைம் வந்து சும்மா கூட நார்மலாக வந்து ஒரு துணியில் வந்து ஸ்டார் நெக் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கழுத்தடிச்சு கூட பழகிக்கங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் கழுத்தில் வச்சு தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில். வந்து அப்படியே வந்து நம்ம அந்த வி மாதிரி பிடிப்போம்ல, அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு 5 சைடு வந்து அந்த மாதிரி வர மாதிரி பிடிச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கழுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த வி மாதிரி பிடிச்சி விட்டாச்சு. கழுத்து வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எப்படி படிஞ்சு கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இன்ச்சு தான் வந்து கிளாத் எடுத்தோம். 1 இன்ச் கிளாத்தே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சூப்பராக வந்து பொருந்திருக்கு பாருங்கள். 1 இன்ச் கிளாத்தே நம்மளுக்கு போதுமான அளவு. அந்த கிராஸ் பீஸு அந்த பெண்டெல்லாம் பாருங்கள் எப்படி திரும்பி கொடுத்துருக்குன்னு. அதே மாதிரியே முன்னாடி வந்து ஒரு 3 ஃப்ளீட் வச்சு விட்டுருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு அசால்ட்டாக வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் அந்த கழுத்தை வந்து நம்ம ஈஸியாக தைக்கிறதுக்கு தான் வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து கையை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து பாருங்கள் கையை வந்து நம்ம தைச்சி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த பெண்டு, அதாவது வந்து கையில் வந்து அந்த பெண்டு பக்கம் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பக்கமும், இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு ஸ்லீவ் வந்து மேலே வச்சு அந்த ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து அந்த குழிவாக இருக்க பகுதியை வந்து வச்சுட்டு ஷோல்டரில் சென்டரும் நம்ம ஸ்லீவில் வந்து அந்த சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அந்த சென்டரும் வந்து பொருந்துகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து ஜாயிண்ட்லேருந்தே வந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து கரெக்டாக வந்து தையல் போட தெரில அப்படின்னா நான் வந்து இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அங்கனங்கன்னு மார்க் பண்ணி விட்டுட்டு அப்படியே அது மேலேயே வந்து தையல் போட்டு விட்டுருங்க. ஆனால் கை தைக்கும்போது வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து தைக்கிறோம் அப்படின்னா கடைசி வரையுமே அந்த 1/2 இன்ச்சு வர்ற மாதிரியே வந்து தைங்க. அப்போ தான் கையில் வந்து எந்தவித சுருக்கள், அந்த ஜாயிண்டில் வந்து எந்தவித சுருக்களும் இல்லாமல் நம்மளுக்கு ஈவனாக வந்து ஒன்று போல் இருக்கும். அதனால தான் வந்து எப்போ நம்ம தையல் போட்டாலும் எவ்வளோ இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ கடைசி முடிகிற வரையுமே அதே இன்ச்சில் தான் நம்ம வந்து தைக்கணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படின்னா ஒரு கோடை மட்டும் நீங்கள் போட்டுட்டு கூட அதுக்கு மேலே வந்து கூட நீங்கள் தேய்ங்க கொஞ்ச நாளைக்கு. அதே மாதிரி அதையே வந்து பழக்கமாக வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு வராத பட்சத்தில் அந்த மாதிரி தேய்ங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சுன்னா எவ்வளோ, 1/4 இன்ச்சுனா இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கே வந்து ஒரு பக்குவம் வந்துடும். அப்போ வந்து நம்ம அப்படியே வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பாருங்கள் 2 சைடு ஸ்லீவையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்ட்ரு வந்து பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கையும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் கையை வந்து கீழே வந்து நம்ம விட்டுருக்க அளவில் தான் வந்து தைக்கணும். அதே மாதிரி நீங்கள் 1/2 இன்ச் இந்த மாதிரி தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஷோல்டர்லேயும் கையிலையும் வந்து மிஸ்டேக் வந்துடும். அதனால் வந்து நம்ம எவ்வளோ இன்ச் பிடிக்கிறோமோ அதே மாதிரி கரெக்டாக இன்னொரு சைடும் அதே மாதிரியே பிடிச்சாதான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேக் சைடில் வந்து 2ஆக வந்து ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எவ்வளோ அளவு இருக்குது, இடுப்பு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஊக் சைடு அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருது, வி பட்டியில் எவ்வளோ அளவு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதிலே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி 3 பக்கமும் நம்ம மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜாயின் பண்ணுறதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குதுங்க. கீழே வந்து பாருங்கள், பேக் சைடு வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் வந்து பாருங்கள் ரொம்ப தள்ளி முன்னாடி வந்து இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கே வந்து கரெக்டாக இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா மேலே பாருங்கள் முன்னாடி வந்து கை அந்த முன்னாடி ஏற்ற இறக்கம் வந்து நம்மளுக்கு வருது. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கக்கூடாது. இப்போ வந்து கரெக்டாக வந்து கீழே கரெக்டாக வச்சுட்டு அந்த பேக் சைடில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை ஃப்ரண்ட் பக்கம் மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அதிலேருந்து வந்து இப்படி சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கிறனால இடுப்பில் வந்து எந்த வித மாற்றமும் வராது. அதே மாதிரி சைடு வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக முன்ன பின்ன இல்லாமல் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி தான் தைக்கணும். அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா இடுப்பை வந்து அளந்துட்டு இடுப்பை வந்து 4ஆக வந்து நம்ம பிரிச்சும் கூட தைக்கலாம். இடுப்பில் என்ன அளவு வருதோ அதை வந்து 4ஆக வந்து நம்ம மார்க் பண்ணியும் தைக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் சைடு வந்து எவ்வளோ வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் வந்து எங்கே இருக்குதோ அங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுலேயும் அந்த சென்டர் மார்க்லேருந்து மேலே வரையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. தைக்க தெரிகிறவங்களுக்கு கரெக்டாக வந்து தைச்சிருவாங்க. புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம அடிக்கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் நம்ம தைச்ச ப்ளவுஸில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் வந்து அடிக்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அங்கே எங்களுக்குள்ள முடியுதோ அங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இப்போ நம்ம போட்ட கோட்லேயே வந்து நம்ம இதையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கிறப்ப எந்த வித ஏற்ற இறக்கமும் வராதுங்க. கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆம்கோல் கிட்ட எந்த ஏற்ற இறக்கமும் வராமல் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே தைங்க. இல்லைன்னா இடுப்பை வந்து நீங்கள் 4ஆக வந்து பிரிச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆம்கோல் அளவையும் மார்க் பண்ணி தைச்சிங்கனாலும் அதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இங்கனக்குள்ளே வந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் இப்போ தான் தைச்சி பழகிட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டே வந்து தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே அந்த பக்கமும் நம்ம தைச்சிடலாங்க. தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து ஒரு 3 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருங்க. ஒருவேளை கஸ்டமர் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒல்லியானாலும் இல்லை குண்டானாலும் வந்து பிரித்து விடுறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே வந்து தையல் போட்டு விடுறோம். அதே மாதிரி வந்து 3 தையல் வந்து உள்ளே போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டாக எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.